தடுமாற்றத்தில் இருக்கிறதா இந்திய கிரிக்கெட், ரசிகர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்களா என்று குறித்த பல்வேறு கேள்விகளுக்கும் நாம் இங்கே விவாதம் மூலமாக பதில் காண முயன்று கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பேசலாம். திரு ரகு, நீங்க பல்வேறு விளையாட்டுகளையும் உங்களுடைய பத்திரிகை வாழ்க்கையில கவர் பண்ணிருக்கீங்க. இந்த மாதிரியான ஒரு மோசமான நிலை இதற்கு முன்பு நீங்க பார்த்திருக்கிறீங்களா? இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு மட்டும் இந்த அளவிற்கு ஒரு சர்வாதிகாரத்தன்மை கொண்ட ஒரு அதிகாரம் எங்கிருந்து வந்தது? மற்ற விளையாட்டுல இதை விட மோசமா இருந்தாலும் நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம அந்த விளையாட்டுலாம் ஃபாலோ பண்றது இல்ல. இந்தியன் வாலிபால் டீமோட கேப்டன் யாரு, இந்தியன் ஹாக்கி டீமோட கேப்டன் யாரு நம்ம பசங்க கேட்டா யாருக்கும் தெரியாது. இப்போ 4 வயசு பொண்ணை நீ சென்னை சூப்பர் கிங்ஸோட கேப்டன் யாரு, விக்கெட் கீப்பர் யாரு, அல்லது ஆர்சிபியோட கேப்டன் யாருன்னு கேட்டா பட்டுன்னு அடிக்கும். இந்தியாவில கிரிக்கெட் தான் நம்பர் 1 ஸ்போர்ட்ங்கிறத யாருமே மறுக்க முடியாது. அப்படி மறுக்கிறவங்க ஏதோ ஒரு டெலியூஷன் இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ கிரிக்கெட்ல நடக்கிற தப்புகள் ஈஸியா ஹைலைட் ஆகும் மீடியால. அதனால அவங்களுக்கு இன்னும் பொறுப்பு அதிகம். நம்ம நியாயப்படி நடக்கணும், சட்டப்படி நடக்கணும் அப்படிங்கிற பொறுப்பு அதிகம். ஆனா ஃப்ரம் த பிகினிங் கிரிக்கெட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்க்கு ஒரு பெரிய பவர்ஃபுல் போஸ்ட்ல, பவர்ஃபுல் ஃபேமிலியிலேருந்து ஒரு முக்கியமான பிசினஸ்மேன் அவங்க எல்லாம் உள்ள நுழையிறதுனால என்ன வேணா பண்ணலாம், நம்ம இஷ்டத்துக்கு மாத்திக்கலாம், நம்ம இஷ்டத்துக்கு நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிகாரம் இருந்திருக்கு. ஏன்னா இந்தியாவில் நம்ம கிரிக்கெட் மட்டும்தான் செல் ஆகுது, அதனால நம்ம ரொம்ப பவர்ஃபுல், கோடிக்கணக்கான ரூபாய் பொருளுது அப்படிங்கிற அதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனா அதே சமயத்துல ஒவ்வொரு ஸ்டேட் அசோசியேஷனும், பிசிசிஐல இருக்கிற ஒவ்வொரு அங்கத்தினரும் நியாயமா இருக்கணும், நம்ம ரூல்ஸ் எல்லாம் நம்ம இஷ்டத்துக்கு பெண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனப்பாங்கு இருக்கணும். அது இல்ல, அதனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனையே. இப்ப ஸ்ரீனிவாசனை ஒரு மையமா வச்சு பல குற்றவாளிகள் இப்போ மகாத்மா வரத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஜபார் சார் சொன்ன மாதிரி டால்மியா வெளில போகும்போது அவர் மேல 46 கோடி 1996 வேர்ல்ட் கப்ல ஊழல் செஞ்சாரு அப்படின்னு வெளில அமிச்சாங்க. அவர் இப்ப நான் கிளீன் பண்ண போறேன் அப்படிங்கிறாரு. அப்ப யாரு உண்மையான கிரிக்கெட் போர்டை கிளீன் பண்ண போறவங்க அல்லது யார் குற்றவாளி, அது எல்லாமே கன்ஃபியூஸ் ஆயிருக்கு. இப்ப பேலஸ் இன்ட்ரிக்பாங்க, அரண்மனையில நடக்கிற அந்த சூதுவாதெல்லாம் யாருக்குமே தெரியாது. அதே மாதிரிதான் பிசிசிஐல நடந்துட்டு இருக்கு. நேற்றுக்கு நடந்த மீட்டிங்ல யார் பக்கம், ஈஸ்ட் வெஸ்ட்ன்றாங்க, எல்லாம் வெஸ்ட் தனியா இருக்காங்க, நார்த்தும் சவுத்தும் சேர்ந்துட்டாங்க அப்படின்றாங்க, சவுத்தும் ஈஸ்டும் சேர்ந்துட்டாங்க அப்படின்றாங்க. பயங்கர கன்ஃபியூஷன். யார் பக்கம் அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு பெரிய மெடல் கொடுக்கணும். முதல் நாள் ரிசைன் பண்ணணும்னு சொன்ன டால்மியா அடுத்த நாள் நான் தான் இப்ப ஒர்க்கிங் பிரசிடென்ட் அப்படிங்கிறாரு. அப்ப என்னாச்சு? முதல் நாள் சொன்னதுக்கு என்ன அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு அவர் யாரும் கேட்க முடியல. ஏன்னா இது எல்லாமே சீக்கிரட்டா பண்ணிட்டு இருக்காங்க. இது நான் சொல்றேன்னா, இது ஒரு கோசி கிளப், பணக்காரங்களுடைய ஒரு பொழுதுபோக்கு கிளப். அதுல பணம் அதிகமா இருக்கிறதுனால அவங்களுக்கு பொசிஷன் விடுறதுக்கு மனசே இல்லை. அதுதான் நிதர்சனமான உண்மை. கடைசியில பாத்தீங்கன்னா பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? கிளீன் அப் பண்ண வேண்டிய பொறுப்பு பிசிசிஐ தான் இருக்கு. ஒவ்வொரு மெம்பரும் அவங்களோட பொறுப்பை நடத்துக்கினாங்கன்னா பிசிசிஐ நல்ல பாடியா இருக்கும். ஆனா யாருமே அவங்களுடைய கிரிக்கெட்டை சுத்தப்படுத்த வேண்டிய கடமை பிசிசிஐக்கு இருக்கு. ஆனா பிசிசிஐ சுத்தப்படுத்த வேண்டிய ஒரு நிலைமையில இருக்குங்கிறதா இங்க பரவாயில்ல. உங்களிடம் ஒரு கேள்வி திரு கிருஷ்ணசாமி. இப்போ ரகு சொன்னதை போல இங்க பிசிசிஐ ஒரு சுத்தப்படுத்த வேண்டிய ஒரு நிலைமையில இருக்கு அப்படின்னு நாம பேசணும். ஆனா நேற்றைய கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட் விளையாட்டுடைய நன்மை அப்படிங்கிறது போய் வாரியத்திற்குள்ள யாருக்கு என்ன பதவி தேவை, யார் எந்த அணியில இருக்கிறாங்க, யாருக்கு அதிகாரம் தேவை அப்படிங்கிற அந்த அதிகார போட்டி முன்னுக்கு வந்து விட்டதா? கிரிக்கெட் விளையாட்டின் நன்மைக்கு மேல் அதிகார போட்டி வந்து விட்டதா? உங்களுடைய கருத்து? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரகு சொல்றாப்ல, ஏன்னா கிரிக்கெட் மேல, கிரிக்கெட் தான் எல்லாருக்கும் ரொம்ப பாப்புலரா ஸ்போர்ட் இருக்கு. அதனால எல்லா குழந்தைகளுக்கும் தெரியறது கிரிக்கெட் யாரு, கேப்டன் யாரு, வைஸ் கேப்டன் யாரு, சிஎஸ்கே கேப்டன் யாரு, மும்பை இந்தியன் கேப்டன் யாருன்னு எல்லா குழந்தைகளுக்கும் தெரியும். ஆனா மீடியா ஏன் கவர் பண்ணுறது கிரிக்கெட்னா, ஏன்னா அதுல காசு ஜாஸ்தியா இருக்கு, பாப்புலாரிட்டி ஜாஸ்தியா இருக்கு. ஆனா வேற ஸ்போர்ட்ல எல்லாம் கூட நீங்க பார்த்தீங்கன்னா, சின்ன ஸ்போர்ட்ல வாலிபால், அத்லெட்டிக்ஸ், அதுலயும் கரப்ஷன் நிறைய இருக்கு. ஆனா அதுல காசு அவ்வளவு ஜாஸ்தி கிடையாது. நேத்தியோட மீட்டிங்கோட கன்ஃபியூஷன் நீங்க பார்த்தீங்கன்னா, ஏன் அசோசியேஷன் பிந்திராவோடையோ தால்மியாவோடையோ ஃபைனலி ஸ்ரீனிவாசனோடையோ சைட் பண்ணிருக்காங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா எவ்ரி இயர் பிசிசிஐ எல்லா அசோசியேஷனுக்கு குறைச்சலா ஒரு 23-25 கோடி மட்டும் கொடுக்கறாங்க. அந்த காசு கொடுக்கறதுக்கு அக்கௌண்டபிலிட்டியே கிடையாது. அந்த காசோட யார் என்ன பண்றான்னு நம்மளுக்கு தெரியாது. அதெல்லாம் சொன்னா கிரிக்கெட்டை இம்ப்ரூவ் பண்ணறதுக்குன்னு கொடுக்கறாங்க. ஆனா கிரிக்கெட் இம்ப்ரூவ் ஆகுதா, ஃபெசிலிட்டி இம்ப்ரூவ் ஆகுதா, உங்களோட நிஜி பேங்க் பேலன்ஸ் இம்ப்ரூவ் ஆகுதா, அதே தெரியும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் கிரிக்கெட்டை கிளீன் பண்ணறதுக்குன்னு அது பிசிசிஐயோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அத்தாரிட்டி கூட கிடையாது, ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா பிசிசிஐ
பிசிசிஐக்கு தான் ஸ்பான்சர்ஷிப் வருது, கிரிக்கெட்டுக்கு தான் ஸ்பான்சர்ஷிப் வருது. அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கிறது தான், அது ஒரு மஸ்ட். அதனால கிரிக்கெட் பிசிசிஐ எல்லா ஸ்டேட் அசோசியேஷன் அதெல்லாம் ஆர்டிஐக்கு அண்டர் வருது அப்சல்யூட் நெசசிட்டி. இப்போ ஏன்னா கவர்மெண்ட் நம்ம அட்டானமஸ் பாடின்னு சொல்றோம் கிரிக்கெட், ஆனா இந்த அட்டானமஸ் பாடியில thousands of crores இருக்கு. டெலிவிஷன் ரைட்ஸ், ஐபிஎல் டெலிவிஷன் ரைட் $1.2 பில்லியன், 1.2 பில்லியன், மில்லியன் கூட கிடையாது, பில்லியன் டாலர்ஸ். அந்த மாதிரி காசு இருக்கிறத எல்லாருக்கும் அந்த காசை பார்த்தா ஐயோ கண்ணே வெளியில வந்துடுது, அவ்வளவு கிரீட் இருக்கு. அதனால இப்போ ஆர்டிஐ நீங்க அட்டானமஸ் பாடி இருந்தா கூடயும் ஆர்டிஐக்கு அண்டர் வந்துதான் ஆகணும். ஏன்னா இந்த மாதிரி காசுக்கு அப்புறம் ரெஸ்பான்சிபிலிட்டி, அக்கௌண்டபிலிட்டி இஸ் a necessity, it is a must. ஏன்னா இது அதுல சீட்டிங், கரப்ஷன், ஃபிக்சிங் எல்லாம் நடக்கிறது. that is cheating the public. ஏன்னா பப்ளிக் தான் டிக்கெட்டை வாங்கி அந்த விளையாட்டை பார்க்க போறாங்க. இந்த ஐபிஎல்ல 76 மேட்ச் இருந்தது. Every match has tickets worth 5 crores, 3 to 5 crores. நம்ம 76 மேட்ச்ல 4 கோடி 5 கோடியோட டிக்கெட் இருந்தா 225 கோடியோட டிக்கெட் சேல்ஸ் நடக்கிறது. அந்த 225 கோடி அது உங்க காசு, என் காசு, பப்ளிக்கோட காசு. அதனால ஆர்டிஐ, கவர்மெண்ட் இன்டர்ஃபியரன்ஸ், கவர்மெண்ட் ஓவர்சீயிங் ரெஸ்பான்சிபிலிட்டி, கவர்மெண்ட்க்கு அக்கௌண்டபிலிட்டி கொடுக்கிறது பிசிசிஐ. அது தகவல் அறியும் உரிமை சட்டத்துக்குள்ள கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறது மிக நீண்ட நாட்களான கோரிக்கை. இதற்கு முன்பு இருந்த விளையாட்டுத்துறை அமைச்சர் கூட தம்முடைய புதிய விளையாட்டு கொள்கைகளில் இதை புகுத்த முயன்ற போதுதான் அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டு தற்போது இருக்கிற ஜிதேந்திர சிங் பதவியில் அமர்த்தப்பட்டார் என்பது அனைவருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். திரு குமாரசாமி, உங்களிடம் இது குறித்து நான் கேட்க விரும்புகிறேன். ஏன்னா பிசிசிஐ என்பது தமிழ்நாடு சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு அமைப்பாக இருக்கிறது. இது குறித்து தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க முடியுமா? அவர் சொன்னதை போல தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் பிசிசிஐ கொண்டு வர வேண்டியது எந்த அளவிற்கு அவசியம்? அதாவது 2011ஆம் ஆண்டுல தான் மத்திய தகவல் ஆணையர் முன்பாக மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சகம் தனது வாதத்தை வைத்தது. என்னவென்றால் இது ஒரு பதிவு செய்யப்பட்ட ஒரு அமைப்பாக இருந்தாலும் கூட இது அடிப்படையில் அரசாங்கத்திலிருந்து பல்வேறு சலுகைகளை பெற்றுக் கொண்டிருக்கிறது. பிசிசிஐ தனக்கான விளையாட்டு மைதானம் ஒன்று தேவை என்றால் அரசாங்கத்திலிருந்து சலுகைகளை அது பெறுகிறது. அதே போல பல்வேறு வரி சலுகைகளை அது பெறுகிறது, அவருடைய பல்வேறு ஏற்பாடுகளுக்கான வரி சலுகைகளை பெறுகிறது. எனவே அடிப்படையில் இது ஒரு பப்ளிக் லிமிடெட் நிறுவனமாக கருதப்பட வேண்டும். பப்ளிக் லிமிடெட் நிறுவனம் என்று வருகிற போது அது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் வரும் என்ற ஒரு வாதத்தை அவர் அங்க வச்சார். ஆனா நீங்களே சொன்னது போல அவர்தான் மாற்றப்பட்டாரே தவிர, அமைச்சர் மாற்றப்பட்டாரே தவிர இன்றைக்கு வரைக்கும் எந்த நிலைமையும் மாறவில்லை. அந்த அளவுக்கு பிசிசிஐயில் இருக்கிற அந்த தலைகள், இப்போ இந்த பிசிசிஐ என்பது தமிழ்நாடு சொசைட்டிஸ் ஆக்ட் படி பதிவு செய்யப்பட்ட ஒரு அமைப்பாக இருக்கிறது. தமிழக அரசு என்ன செய்யணும்? தமிழக அரசு மனம் வைத்தால், ஏன்னா சொல்ல போனா பிசிஐ 1928 இருந்து இருக்குன்னு நினைக்கிறேன். எனவே அவள் நீண்ட இதுல இருக்கும்போது தமிழக அரசு அரசியல் ரீதியாக ஒரு முடிவெடுக்க வேண்டும். அரசியல் ரீதியாக இவ்வளவு கோடிக்கணக்கான மக்களை ஈர்த்து கொண்டிருக்கிற, கோடிக்கான மக்களை ஏமாய்த்துக் கொண்டும் இருக்கின்ற ஒரு அமைப்பை நீ இனிமேலும் எப்படியோ போக விட்டுவிட முடியாது என்கிற அக்கறையோடு தமிழக அரசு தலையிட வேண்டும். சட்டப்படி முடியுமா முடியாதா என்பது அவருடைய சட்ட வல்லுநரிடம் ஆலோசனை பெறட்டும். ஆனால் அப்படி தலையிட வேண்டிய தார்மீக பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது என்று இப்பொழுது நாம் வலியுறுத்தி சொல்ல முடியும். திரு ஜபார், இத்தனை கோடி ரூபாய் புரளுகின்ற ஒரு விளையாட்டு, திரு கிருஷ்ணசாமி அவர்கள் சொன்னதை போல ஒவ்வொரு மேட்சிற்குமே கூட 250 கோடி ரூபாய் வரையில் மக்களுடைய பணம் தான் வந்து போகிறது அப்படின்னு சொன்னாரு. அது மட்டும் இல்லாம ஐபிஎல் விளையாட்டு என்பது கிட்டத்தட்ட 18,000 கோடி ரூபாய் பிராண்ட் வேல்யூ கொண்ட ஒரு அமைப்பாக இருக்கிறதுன்னு சமீபத்தில் கூட இங்கிலாந்தை சேர்ந்த ஒரு நிறுவனம் ஆய்வு முடிவுகளை வெளியிட்டிருக்கு. இத்தனை 1000 கோடி ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரு விஷயம், இதை நிர்வகிக்கின்ற குழு எப்படி இருக்க வேண்டும்? நேர்மையாக இருக்க வேண்டாமா? யூரோப்பியன் ஃபுட்பால் லீக்கு பிறகு மிக அதிகமான மக்களை ஈர்த்த அதிகமான வருவாய் உள்ள இது ஐபிஎல் தான். நிச்சயமாக இந்த அக்கௌண்டபிலிட்டிங்கிறது கிடையவே கிடையாது. டிரான்ஸ்பரன்சிங்கிறது பிசிசிஐ பொறுத்தவரை கிடையவே கிடையாது. இப்படி இருக்கும்போது ஆர்டிஐக்கள் அவங்க வருவாங்கிறது சொல்லவே முடியாது. அவர் சொன்னார், ஒரு தலைவர் தமிழகத்தில் ஒரு பதவியை தவறான முறையில் பெற்றார்கள். பத்திரிகையாளர்கள் கேட்டார்கள், என்ன இப்படி நீங்க செய்தீங்களேன்னு சொல்லி. ஆமாம், கொடுக்க வேண்டியதை கொடுத்து பெற வேண்டியதை பெற்றோம் என்று அவர் சொன்னார். பப்ளிக்கா சொன்னார், கூச்ச நாச்சம் இல்லாமல் சொன்னார், கொடுக்க வேண்டியதை கொடுத்து பெற வேண்டியதை பெற்றோம். இந்த பிசிசி எடுத்துக்கொண்டால் அடி முதல் நுனி வரை
டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் செக்ரட்டரி முதல் மாநிலம் வரை மத்தியில் வரை அத்தனையும் கூட அத்தனை பதவிகளையும் கொடுக்க வேண்டியதை கொடுத்து பெற வேண்டியதை பெற்றிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இப்போது ஒருத்தரும் தங்கள் பதவிகளை தக்க வைத்துக் கொண்டு இருப்பது அந்த முறையில் தான். கோடிகளை அள்ளி கொடுப்பதாக அவர் சொன்னார். ஒரு அசோசியேஷனுக்கும் 25-35 கோடி கொடுக்கலான்னு சொன்னார். ஆனால் இந்த கோடிகள் யாருக்கு கொடுக்கப்படுகிறது சொன்ன those who matter, யார் யார் தங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்களோ அவர்களால் பலன் இருக்கிறதோ அவர்களுக்கு தான் கொடுக்கிறாங்க, வேற யாரும் கொடுக்கல. இப்ப கிரிக்கெட்டர்ஸுக்குன்னு சொல்லி நிறைய பணம் கொடுத்தாங்க, கோடி கணக்கில். அவருக்கு இத்தனை வருஷம் இருக்காரு, அவருக்கு அத்தனை கோடி இத்தனை கோடி கொடுத்தாங்க. ஆனால் சப்போர்ட் ஸ்டாஃப் என்று சொல்லக்கூடிய ஸ்கோரர்ஸ், கிரவுண்ட்ஸ்மேன், கேம் கமெண்டேட்டர்ஸ், இவங்க யாருக்கும் எந்த வித நிதி உதவியும், ஏன்னா இவங்கள்ட்ட வாக்கும் இல்லை, இவரால் எதுவும் செய்ய முடியாது. ஆகவே இவர் சொன்னார் மாநில அரசு தலை போடலாம் என்று. தலை இருக்க வாழாட முடியாது, அங்க மத்திய அரசு இருக்கத்தான். மத்திய அரசால் செய்ய முடியும். ஆனால் ஒன்று எதிர்பார்க்கலாம், மிதமிஞ்சி போகிறது, கை நழுவி போகிறது, கேட்பார் இல்லை, கேட்பார் நாதி இல்லாத நிலை இருக்கிறது சொன்னால் நிச்சயமாக தமிழக முதல்வர் தலையிடுவார் என்பதில் எந்தவித ஆட்சேபனும் இல்லை. அது சரியா தவறா என்பது பிறகு யோசிக்க வேண்டிய விஷயம். அது சட்டப்படி செல்லுமா, இவர் சொன்னது போல் சட்டப்படி செல்லுமா இல்லையா என்பது ஒரு விஷயம். ஆனால் அதையெல்லாம் தெரிந்து கொண்டு தலையிட்டார் என்று சொன்னால் இவர்கள் ஓடுவதற்கு காடு பத்தாது என்பதுதான் என்னுடைய கருத்து. நாம் பேசுவதை போல இந்த விவகாரத்தில் ஏமாற்றப்படுவது அரசாங்கம் என்ன வேண்டாலும் செய்யலாம். டிரான்ஸ்பரன்சி அரசாங்கம் நினைத்தால் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். அரசாங்கம் செய்யுமா செய்யாதா என்பது இந்த விவகாரத்தில் அடுத்த கட்ட பரபரப்பாக கூட இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நாம் தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு.